ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் பார்க்க போகிறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் உளுந்து, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் துவரம்பருப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கே ஸ்நாக் வந்து நிறைய வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் சின்ன கிளாஸில் அளந்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பை தண்ணியில் 2-3 முறை நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் ஊறத்துக்காக. இது கூடவே வரமிளகாவே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. மிளகாவை நல்லா ஊறட்டும். குறைஞ்சது 2-3 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு நல்லா ஊறணும். 3 மணி நேரத்துக்கு அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த வரமிளகா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஊற வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டான பதம். கையில் எடுக்கும் போது ரவை மாதிரி இருக்கணும் மாவு அரைச்சிருக்கிறது, அதுதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. இது கூடவே தேங்காவை நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காவை சின்னதாக பொடியாக கட் பண்ணியும் சேர்த்து நம்ம வந்து செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெயில் எடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஷேப் இல்லாமல் நம்ம வந்து எண்ணெயில் எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டான பதம் இது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சும்மா அப்படியே நம்ம வந்து இப்படி ஷேப் இல்லாமல் தான் போடணும். இந்த ரெசிபிக்கு கிள்ளி அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் போடாமல் கொஞ்சம் சின்னதாக போடும்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து மிதந்து வந்துடும். மேலே பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாவே வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டதுமே மேலே எழும்பி வந்துடும். அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம், நல்லா குக் ஆகிட்டு ஃப்ரை ஆகிட்டு வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்தும் வந்துருச்சு. அதே சமயம் மேலேயும் நல்லா கலர் வந்து மாறி வந்திருக்கு. இப்போது எடுத்துக்கலாம். இது போல் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. வெறுமனே இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு கார சட்னியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ஆச்சு இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடைக்கு மாவு அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு வச்சு கூட இந்த ஸ்நாக் வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் நம்ம அடைக்கு ஊற வைக்கிற மாதிரி எல்லா பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுருப்போம். அப்படின்றதுனால நீங்கள் அடைக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.